ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல ஜியாம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்புல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியா வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். சிட்டியில ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. திடீர்னு பார்த்தா அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குற மருந்துனால ஒரு சில பேஷண்ட் எல்லாம் அப்படி ஜாம்பியா மாறிட்டு வராங்க. பயங்கரமா ஜாம்பியா அப்படி நடமாடிட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஒரு ரூம்ல பிடிச்சி போட்டுறாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோயினி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க. ஹீரோ ஒரு ஃபைட்டர். ஹீரோயினி எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வர ஹீரோ போறாரு. இப்போ இறுதியில் ஹீரோயினை எப்படி காப்பாத்துறாரு, அப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் ஜாம்பியா மாற என்ன காரணம், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இதில் வர அந்த ஹாரர் போர்ஷன் இருந்துச்சு. சாமியை விஎஃப்எக்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. ஒவ்வொரு சாமியும் பார்க்க மிரட்டி விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு பக்காவான ஒரு விஎஃப்எக்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தில் ஹீரோ ஹீரோனுடைய அந்த போர்ஷன் நல்லாவே அழகாக காமிச்சிருக்காங்க. ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி நல்லா செட் ஆகுது. ஹீரோ ஃபைட் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் நல்லாவே வந்திருக்கு. சும்மா அல்டிமேட்டான ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்காரு. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கடைசி வரைக்கும் போர் அடிக்கல, நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. எந்த இடத்துல லேக் ஆகல. கதை பழைய கதை தான், ஆனால் இருந்தாலும் சொல்லப்படுற அந்த விதம் புதுசாக இருக்கு. நல்லா அந்த ஃபைட் சீக்வன்ஸாக எடுத்து ஹாரர் ஜாம்பி அப்படின்ட்டு நம்மளை விறுவிறுப்பாகவே எங்கேஜாக வச்சிருக்காங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லாவே வந்திருக்கு. கிளைமேக்ஸில் சும்மா வேற மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய மைனஸ்னு பார்த்தாவே கதை தான். என்னை பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான். எப்படியா இருந்தாலும் ஜாம்பி படம்லாம் கடைசி அப்படி தானே முடியும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதே டெம்ப்ளேட் தான் கொண்டு போயிருக்காங்க. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. தமிழ் டபுள்யூஎஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் சினிமோட்டோகிராஃபில் செம்மையாக அப்படியே முறையாக கையாண்டுருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் படம் ஆரம்பித்த ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளை கதைக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா ஒரு சில ஹாலிவுட் படம்லாம் அப்படி இப்படி சுற்றி வளைச்சு அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ள கொண்டு போவாங்க. ஆனால் இங்கே இந்த படத்தில் அப்படி இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே கதைக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படத்தில் ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் அப்படி சூப்பராக சும்மா இருக்கலாம். இந்த படம் ஒரு ஒத்தான மூவி தான். ஓகே, ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.